ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கை பார்க்க போறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க கைஸ். என்னன்னா, நம்ம த்ரோன் அகாடமில எக்கனாமிக் தொடர்பான ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் போட்டுட்டு இருக்குங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 வீடியோ கிளாஸஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த 11 வீடியோ கிளாஸஸ் பார்க்காதவங்க இந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் கீழே, அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போடப்பட்ட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வங்கியலை பார்த்துட்டு வந்ததுதான் உங்களுக்கு வங்கியெல்லாம் எப்படி செயல்படுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பணிகள் மற்றும் அதனுடைய தலைவர்கள் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம துரோண அகாடமியில புதிய முயற்சிகளா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நோட்ஸே கிடையாது. இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு நோட்ஸ் பற்றியே சொல்ல போறது இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மள டெக்னாலஜியை அப்படியே உள்ள இருந்து இறக்கிருக்கேங்க. ஏன்னா நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிதானே ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி மைண்ட் மேப்ல அழகா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். நம்ம ஆர்பிஐ பத்தி ஃபுல் டீடைல்ஸ். சம்டைம்ஸ் சில நோட்ஸ் இருக்குங்க. ஒரு 80% ஆஃப் நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்னா கிடைச்சிருங்க. 80% நோட்ஸ் இதுல கிடைச்சிரும். 20% வந்து பாத்தீங்கன்னா எழுதுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ கையில ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கங்க, வச்சிருக்கோங்க, அப்படியே அப்டேட் பண்ணிட்டே வந்துருங்க. ஒரே ஒரு முறை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா படிக்கிறோம், கண்டிப்பா இதுல இருந்து 2 கேள்விகள் இருக்கு. எந்த எக்ஸாமா இருந்தாலும் பார்த்து வச்சுக்கலாங்க. ஸோ குரூப் 1 ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கு. பார்த்துலாமா? ஸோ இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்லயே ஆரம்பிச்சிடும் பாருங்களேன். ஆர்பிஐயோட சின்னம் புலி மற்றும் பனை மரம், அவ்வளவுதான். இதுல என்ன ஆரம்பிக்கிறீங்க. இந்தியாவுடைய மைய வங்கி என்று அழைக்கப்படுவது எதுனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்ல போற ஒரு முக்கியமான விஷயம். சோ நாட்டில் உள்ள வங்கிகளுக்கெல்லாம் ஒரு தலைமை நிறுவனம் இருக்குன்னா அதுக்கு பேர் தான் மைய வங்கி அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம நாட்டுடைய மைய வங்கி என்ன அழைக்கப்படுகிறதுனா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அப்போ நாட்டின் மைய வங்கியானது தன்னாட்சி நிறுவனமாகும். அது வந்து பாத்தீங்கன்னா யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அப்ப மைய வங்கி அந்த நாட்டுடைய பணம் மற்றும் வங்கியலை ஊக்கப்படுத்துகிறது. பணம் மற்றும் வங்கிகளை கவனிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப 3 பாயிண்ட் எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். மைய வங்கிகளுக்கான ஒரு தலைமை நிறுவனம் இது ஆர்பிஐ, தன்னாட்சி நிறுவனம் சொல்லிட்டு சொல்றோம். பணம் மற்றும் வங்கிகளை கவனிப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டின் மைய வங்கியை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ உலகத்தில் உள்ள அறிஞர்கள் அனைவரும் என்ன பண்றாங்கன்னா மைய வங்கியை பத்தி சில கூற்றுகளை கூறியிருக்காங்கப்பா. சோ இந்த இடத்துல அந்த மைய வங்கியை பத்தி கூறியவர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆடம் ஸ்மித் வந்து சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, மைய வங்கியானது பணத்தை வெளியிடுவதில் முழுமையான கட்டுப்பாட்டை பெற்றதாகவோ மிஞ்சிய ஏகபோக தனி உரிமை பெற்றதாகவோ உள்ளது. அப்படி சொன்ன இங்க பாருங்க, இந்த இடத்துல முழுமையான கட்டுப்பாட்டை பெற்றதாகவோ மிஞ்சிய ஏகபோக தனிமை பெற்றதாகவோ கூறியவர் யாருன்னா ஸ்மித் அப்படின்றது தெரிஞ்சுக்க. அப்படின்னா என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மோனோபோலி இருக்கும் அப்படின்றதையும் வச்சிருக்காங்க. அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அடுத்தது ரெண்டாவது ஷா. இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். ஆர்பிஐ ஓகே, மைய வங்கி நாட்டின் கடனை கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. நாட்டின் கடனை கட்டுப்படுத்தும் ஷா வந்து சொல்றாரு, கடனை கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஷா சொல்லியிருக்காருங்க. அடுத்து மூணாவது ஒருத்தர் இருக்காரு, ஆட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியவர். சோ இவர் என்ன சொல்றாருன்னா ஆர்பிஐ என்பது கடன் வழங்கும் கடைசி புகலிடம். சோ வங்கிகளுக்கு கடன் வழங்கும் கடைசி புகலிடம் யாருன்னா பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அப்படின்னு கூறியவர் யாருன்னா ஆட்ரோன்றவர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்தது இன்னொருத்தர் வராருங்க, சாமுவேல்சன், BA சாமுவேல்சன். இவர் வந்து என்ன சொல்றாருன்னா மைய வங்கியானது வங்கிகளின் வங்கியாகவும் நாட்டின் பண அழைப்பினை கட்டுப்படுத்தும் மிகப்பெரிய மதிப்பு பணத்தை கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம சாமுவேல்சன் தான் சொல்றாங்க. அப்ப ஐ பவர்டு மணி அப்படின்ற ஒரு வார்த்தை அடிச்சாங்கன்னா வச்சுங்களேன், மதிப்பு பணத்தையும் சொன்னாங்கன்னா சாமுவேல்சன். அப்ப பாருங்க, இந்த இடத்துல வரலாற்று ரீதியாகவும் எக்கனாமிக்கல் அறிஞர்கள் ரீதியாகவும் 4 நபர்களை பத்தி பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்மித், ஷா, ஹட்ரோ, சாமுவேல்சன். இவங்க எல்லாம் எந்த தொடர்புடையவர்கள் பாத்தீங்கன்னா வங்கிகளை பற்றி தொடர்புடையவர்கள் அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க. போதும். ஏன்னா மேபி குரூப் 1 கொஸ்டின்ஸ் எல்லாம் இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நான் இங்கே G1 போட்டு வைக்கிறேன், சேலஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் சொல்ற இடத்துல வருதோ அந்த கொஸ்டின்ஸ் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பா நம்மளோட துரோண அகாடமியில
போஸ்ட் பண்ணுவாங்க, அதையும் பாத்துக்குங்க. நெக்ஸ்ட்ங்க. சோ நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? சார் என்ன சார் நோட்ஸ் கொடுக்க போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கிடையாதுன்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நோட்ஸ் கிடையாது, நோட்ஸ் எதிர்பார்க்காதீங்க. வரி 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 வரியா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எடுத்த உடனே என்ன பண்ணிக்கலாம், ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்லாம் எழுத தேவையில்ல. இந்த படத்தை பாருங்க, நம்ம ஆல்ரெடி எப்பவுமே ஆர்பிஐ பத்தி தான் படிக்கிறோம். ஆர்பிஐ இந்திய சட்டம் 1934 படி இப்போ என்ன பண்ணலாம்னா கலர் மாத்திக்கலாங்க. ஸோ 34 படி ப்ளூ எடுத்துக்கலாம். 1935 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஏப்ரல் 1. ஆர்பிஐ ஜனவரி 1, 1949ஆம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது. அப்போது இதில் 3 துறைகள் மட்டுமே இருந்தது. இப்பொழுது கிட்டத்தட்ட 33 துறைகள் இருக்கிறது. ரிசர்வ் வங்கியின் 1947 வரை பர்மா நாட்டிற்கும் 1948 வரை பாகிஸ்தான் நாட்டிற்கும் மைய வங்கியாக இருந்தது. சோ அப்ப பாத்தீங்கன்னா பர்மாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மைய வங்கியாக எது இருந்தது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இருந்திருக்கு அப்படின்றத இங்க தெளிவா சொல்லிருக்காங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டே இருப்போம், ஞாபகங்களா? இப்ப ஜெமினி கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சாட் ஜிபிடி எக்கச்சக்கமா போட்டு என்னென்ன எடுத்துட்டு வந்துட்டுங்க. சோ அப்போ நாணயத்தின் காவலர், நிதி நிலைத்தன்மையின் பாதுகாவலர் என்ற யார சொல்லுவாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 34 சட்டத்தின்படி 35 ஏப்ரல் 1ஆம் தேதி நிதியாண்டின் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தேசியமயமாக்கப்பட்டது 49 அப்படின்ட்டு தெரிஞ்சுங்க. அப்ப எந்த 2 நாடுகள்? பர்மா அண்ட் பாகிஸ்தான். பர்மா அண்ட் பாகிஸ்தான் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ உடைய கவர்னர் தான் வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆளுநர். அவர் தான் வந்து தலைமையா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா இருந்தா பாத்துக்கலாம். ஒன் செகண்ட், கிளியரா இருக்கு. சோ துணை ஆளுநர்கள் மொத்தம் எத்தனை நபர்கள்னு பாத்தீங்கன்னா, துணை ஆளுநர்கள் மொத்தம் 4 நபர்களா இருப்பாங்கப்பா. ஓகேங்களா? மண்டல அலுவலர்கள் மொத்தம் 14 நபர்கள். 4 மண்டலம் இருக்கும். அந்த 4 மண்டலம் சொல்றேன். பிளஸ் 10 உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஒரு நிதி செயலாளர். அந்த ஒரு நிதி செயலாளருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ₹1 காயின் இருக்கு பாத்தீங்களா? ₹1 காயின்ல சைன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தாங்க. ₹1 காயின்ல சைன் பண்றது இவரா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நிதி செயலாளர். ஆர்பிஐ வங்கியை பரிந்துரை செய்த குழு ஹெல்டன் யங் குழு. இது இம்பார்ட்டன்ட். சோ ஒரு குழு வந்து பண்ணிருக்கோம், அதுதான் சொல்லியிருக்காங்க. சோ ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்றப்போ குறைந்தபட்ச இருப்பு தொகையாக 200 கோடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். இதில் 115 கோடி தங்கமாக இருப்பு வைக்க வேண்டும். மொத்தமா எவ்வளவு சொல்றாங்க? 200 கோடி வைக்கணும்ன்றாங்க. 115 கோடி என்ன வைக்கணும்? தங்கமா வைக்கணும். ஏன்னா ஏதாச்சும் பினான்சியல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அவ்வளவுதாங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய வெளிப்படைத்தன்மை, நிலைத்தன்மை, நம்பிக்கை, பொருளாதார முன்னேற்றம், பொது நலனை மையமாக கொண்டுதான் ஆர்பிஐ செயல்படுகிறது. ஒவ்வொன்றுத்துக்குமே கீழே பாயிண்ட்ஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? நம்ம அப்படியே அழகா நீங்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் அமைப்பு முடிஞ்சிச்சா? அடுத்தது பாருங்கப்பா, ஆர்பிஐ உடைய ஃபர்ஸ்ட் விஷயங்கள்லாம் பார்க்கலாமே. கிளியரா இருக்கா? ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கலாம். கிளியர் சார். ஆர்பிஐ ஃபர்ஸ்ட் தலைமையிடம் 1937 வரை கல்கத்தாவில் தாங்க இருந்துச்சு. அதுக்கு பாத்தீங்களா, கல்கத்தால தான் இருந்துச்சு. அப்புறம் எங்க மாற்றப்பட்டதுன்னா மும்பைக்கு மாற்றப்பட்டது. இப்போ தலைமையிடம் ஆர்பிஐ தலைமை எங்க இருக்குன்னா மும்பையில தான் இருக்கிறது. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்பிஐயோட சின்னம் இது வந்திருக்குங்க, சிங்கம் மற்றும் பனைமரமா இருந்திருக்கும். சிங்கம் மற்றும் பனைமரமா இருந்திருக்கும். இப்ப என்ன மாதிரி இருக்கு? புலி மற்றும் பனைமரம். எக்ஸாம்ல கேட்பாங்கப்பா, புதிய சின்னத்தின் விளக்கம் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. புலி என்பது வலிமை, தைரியம் மற்றும் நிலைத்தன்மையை குறிக்கிறது. பனைமரம் என்பது வளர்ச்சி, நிலைத்தன்மை மற்றும் செழிப்பை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. அப்ப 1935 பிப்ரவரி 23 நடைபெற்ற கூட்டத்தில் புதிய சின்னம் ஏற்கப்பட்டது. 35 தான் என்ன பண்றாங்க, புதுசா ஏற்கிறாங்க. அது வரைக்கும் என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா பழைய சிங்கம் மற்றும் பனைமரமா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மண்டல அலுவலகங்கள் மொத்தம் எத்தனை பாத்துங்க? 4 சொன்னோமா மண்டல அலுவலகங்கள். எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத நோட் பண்ணிக்க. மும்பைல இருக்கு மண்டல அலுவலகம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு, சென்னை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்கத்தா, கல்கத்தாவில் உள்ளது. அடுத்தது டெல்லி, டெல்லியிலும் உள்ளது. சோ அப்போ மொத்தமாக 4 மண்டல அலுவலகங்கள் உள்ளது அப்படின்னு நம்ம சொன்ன பாத்தீங்களா, இந்த இடத்துல அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்க சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் மொத்தம் 27 வட்டார அலுவலகங்கள் உள்ளது. இதையும் நோட் பண்ணுங்கப்பா. எத்தனை வட்டார அலுவலகங்கள்னு சொல்லிட்டு கேட்பாங்க, இதையும் நீங்க மிஸ் பண்ண கூடாது.
நெக்ஸ்ட். சோ அதான் சொன்னேன், இன்னைக்கு எல்லாமே பிக்டோகிராஃபி ரெப்ரசன்டேஷன் தான். உங்களுக்கு வந்து போய் படிக்கலாம் கூடாது. முதல் ஆளுநர் சர் ஓஸ்போன் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். அப்ப கேட்பாங்க, முதல் ஆளுநர் ஃபர்ஸ்ட் இவர் தான். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கலர் படிக்கலாம். ரெண்டாவது, முதலாவது இந்திய ஆளுநர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா யார் சொல்லலாம்? சிடி தேஷ்முக் அவர் தான் வந்திருக்காரு. தற்போதைய ஆளுநர் யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. சஞ்சய் மல்ஹோத்ரா. சோ இதுல 2 இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்குங்க. சோ நீண்ட கால ஆளுநராக இருந்தவர் யாருன்னா பௌக்கல் ராமா ராவ் அப்படின்னு சொல்லுவாரு. பெங்கால் ராமால் ராவ்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பெங்கால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெங்கால் ராமால் ராவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீண்ட காலமா. குறுகிய கால ஆளுநர் யாருன்னா அமிதவ் கோல். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா குறுகிய காலம் இருந்திருப்பாரு. சுமார் 20 நாட்கள் மட்டும் தான் என்ன பண்ணிருப்பாரு, இருந்திருப்பாரு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கப்பா. சோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா G1 G2 G4ன்னு போடுறேன். இந்த 3 எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு பத்தி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வருதான்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிக்கலாங்க. சோ இப்போ ஆர்பிஐ ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சோ 3ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதுல எதுவுமா என்ன பண்றாங்க, வயசுக்கு ஏத்த மாதிரி குறைச்சு வச்சிருப்பாங்கப்பா. சோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அப்ப முதல் ஆளுநர் யாரு? ஓஸ்போன் ஸ்மித். பல முறை கேட்கப்பட்ட கேள்வி இந்த கேள்வி ப்ரீவியஸ் இயர்ல. அடுத்தது முதல் இந்திய ஆளுநர் சிடி தேஷ்முக் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகுதுங்க. நெக்ஸ்ட், ஆர்பிஐயின் பணிகள். சார் இந்த அளவுக்கு எங்க உண்மையே கஷ்டமா இருந்துச்சு. ஜமீல போடுவோம், புகலிடம் அப்படின்னு போடுறப்போ அதனோட பகலிடம்னு வரும். அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் போட்டு எடுத்து அழகா உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்தோங்க. ரிசர்வ் வங்கியின் பணிகள் பாருங்க, அரசுக்கான மைய வங்கியாக செயல்படுகிறது. ஃபர்ஸ்ட் பணி கரெக்டா பாருங்க. ரிசர்வ் வங்கி யாருக்காக செயல்படுதுன்னா அரசுக்கான மைய வங்கி. அப்படின்னா என்ன சொன்னா, அரசு ஏதாச்சும் உதவி தேவைப்படுச்சுன்னா, நிதி உதவி, யார்கிட்ட போவாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட போய் கடன் வாங்குவாங்க. வங்கிகளின் வங்கி சார், நான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்பிஐ இருக்கு. எஸ்பிஐக்கும் கடன் கொடுக்குற அமைப்பு யாது? அவங்க தான் சொல்றாங்க. அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் சார், நான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றேன், வணிகம் செய்யறேன்னா அந்நிய செலாவணியின் பாதுகாவலனா யார் இருப்பாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இருப்பாங்க. நாட்டின் நிதி கொள்கையை நிர்ணயிக்கிறது. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. பிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி, இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பிசிக்கல் நிதி கொள்கையை தீர்மானிப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் வராங்க. மானிட்டரி வந்து பாத்துக்கலாங்க. நெக்ஸ்ட், வணிக வங்கிகளின் கடைசி புகலிடம். சோ நம்ம லைஃப்ல மொத்த எல்லாத்தையும் இழந்துட்டோம், கடைசியா ஒரு இடத்துல போய் நிப்போம் தெரியுங்களா, பெற்றோர் கிட்ட. அதே மாதிரிதான் வங்கிகள் திவால் ஆகும் போது யார்கிட்ட போய் நிப்பாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட நிப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம வங்கிகளுக்கு குறுகிய கடன் அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ குறைந்த காலத்துல கடனை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. பொது கடன்களையும் நிர்வகிக்கும் அமைப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நாட்டின் ஒரு நிதி பர்ஃபெக்டா செயல்படுதா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்றது எந்த அமைப்புன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. கிளியரா? சோ இந்த படம் ஓகே, இந்த படத்தை வச்சு என்ன பண்ணிடலாம், நீங்க ஈஸியா முடிச்சிடலாங்க. சோ பாருங்க, இந்த பணிகள்ல இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடும் யாருன்னா இவங்க தான். ரூபாய் நோட்டுகள் மற்றும் அதன் நாணயங்களை மத்திய அரசாங்கத்துடைய நிதி அமைச்சருங்க, மத்திய நிதி அமைச்சர் கொடுப்பாங்க. பாருங்க, 1 ரூபாய் நோட்டுகளை மத்திய நிதி அமைச்சகத்தால் வெளியிடப்படுகிறது. அது நிதித்துறை செயலாளர் கையொப்பம் இடுகிறார். இது கொஸ்டின் நோட் பண்ணுங்க. யாருங்க? நிதித்துறை செயலாளர் கையொப்பம் இடுகிறார். அப்போ நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளையும் ஒழுங்குபடுத்துவது, விரிவான வழிகாட்டுதல்களை யார் கொடுப்பாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தராங்க. அடுத்தது, IMF மற்றும் உலக வங்கிகளுக்கு முகவராக செயல்படுகிறது. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உலக வங்கிகளும் IMF என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்கப்பா. இந்த மீட்டிங்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணி பொருளாதாரத்தை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சோ பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், அதான் கொடுத்துருக்கேன் பாருங்க, பொருளாதார விவரங்கள் மற்றும் வெளியிடுதல் கட்டுப்படுத்தல் சொல்றாங்க. அரசு பத்திரங்களை வாங்குதல் மற்றும் விற்புதல். அது என்ன சார் அரசு பத்திரம்? அப்ப அரசுக்கு கடன் கொடுக்குறோம்னா சும்மா கொடுத்துட முடியாதுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, பாண்ட்ஸ் வாங்கிப்பாங்க. பத்திரங்களை வாங்கிட்டு அந்த பாண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீ அரசு கட்ட முடியலன்னா தனியார் கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது இன்னொரு முறையில சொல்றேன் பாருங்களேன். உங்ககிட்ட கவர்மெண்ட் கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு 100 ஏக்கரா. அந்த 100 ஏக்கரா வச்சு என்ன பண்ணுவாங்க, நான் மீட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்குவாங்க. அந்த 100 ஏக்கரா என்ன பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்காக ரெடி பண்ணிட்டு அங்க ஷாப்போ காம்ப்ளெக்ஸோ கட்டிடுறாங்கன்னு வச்சுங்களேன்.
அந்த காம்ப்ளெக்ஸ் சரியான முறையில ஓடல, என்ன பண்ண முடியலன்னா கட்ட முடியலன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணும்னா அது வேற ஒருத்தர்கிட்ட வித்துரும். அரசுக்கு. அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னிச்சையா செயல்படுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி பாண்ட்ஸ் ஏதாவது செக்யூரிட்டி வாங்கிட்டு தான் கவர்மெண்ட்டுக்கே லோன் தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, இங்கு தனிநபர் கணக்கு துவங்கவோ கடன் வாங்கவோ முடியாது. இங்க ட்விஸ்டடே அதுதான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால போயிட்டு நீங்க போய் சார் நான் பேங்க் ஸ்டார்ட் பண்ண போறேன், திஸ் மீன் பேங்க் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னா கொடுப்பாங்க. நான் போய் பர்சனலா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, தரவே மாட்டாங்க. மொத்தத்தில் ரிசர்வ் வங்கி நாட்டின் நிதி மற்றும் பணத்தின் பாதுகாவலனாக உள்ளது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா விருதுகள் வழங்கப்படும் பதக்கங்களை தயாரிப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் தயாரிப்பாங்க. அது கொடுப்பதுதான் யாரு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. உங்களுக்கு புரியுதுங்களா சார்? பதக்கங்கள்லாம் தராங்க, ஆனா அதை தயாரிக்கணும். ஏன்னா அந்த கோல்டு அந்த பதக்கங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். அந்த குவாலிட்டின்னு வந்தாலே நம்ம யார்கிட்ட போனோம், ஆர்பிஐ கிட்ட தான் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க அடுத்த பாயிண்ட், வெளிநாட்டில் அமைந்துள்ள ஆர்பிஐ வங்கியின் ஒரே கிளை எங்க இருக்குன்னா லண்டன்ல இருக்காங்க. சோ ஆர்பிஐ வங்கியோட ஒரே கிளை எங்க இருக்கு, லண்டன்ல வச்சு செயல்பட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஆர்பிஐ மத்திய மாநில அரசுகளுக்கு பாருங்க, மத்திய மாநில அரசுகளுக்கு 90 நாட்களுக்கு தேவையான குறுகிய கால கடனை கொடுக்கிறது. சோ நீங்க என்னன்னா 90 டேஸ்ல நீங்க 10 lakhs 100 lakhs வாங்குறீங்கன்னா, மீன் 100 crore வாங்குறீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் என்ன கொடுத்துடணும், எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 120 crore 20 crore வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க 100 crore வாங்குறீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, அதிகமான லாபம் தான் பெறுவீங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கே அதிகமான இன்ட்ரெஸ்ட் யார் போடுறாங்கன்னா ஆர்பிஐ போடுங்க. சார் திடீர்னு பார்த்தா விலைவாசிகள் ஏறிட்டே இருக்கு. அப்ப என்ன சார் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, விலைவாசி நிலைத்தன்மையும் பணவீக்க போக்குகளையும் ஒழுங்குபடுத்துதல் யாருடைய வேலைன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வேலையும் இருக்கு. பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் நாட்டின் பணவியல் கொள்கையை ரிசர்வ் வங்கி தீர்மானிக்கிறது. இப்பதான் நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, பிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப பணவியல் கொள்கையை தீர்மானிப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சோ பாருங்களேன், எவ்வளவு வேணுமா அச்சிடலாம், புரியுதுங்களா இல்லையா? எவ்வளவு வேணுமா அச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பாத்தீங்கன்னா புழக்கத்துல விடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கப்பா. 100 கோடி தான் 100 கோடி தான் வந்து பாத்தீங்கன்னா அச்சிட்டு புழக்கத்துல இருக்கணும். அதுக்கு மேல விட்டா என்ன ஆயிடும், பணம் அதிகமா செஞ்சுச்சுன்னா விலைவாசிகள் குறைய ஆரம்பிச்சிடும், அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவதற்கு குறைந்தபட்ச இருப்பு முறையை ஏற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, தன்னிடத்தில் 400 கோடி தங்கத்தையும் 115 கோடி அயல்நாட்டு வைப்புகளையும் வைத்திருக்க வேண்டும். ரிசர்வ் வங்கி அப்படி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, தங்கத்தை ஸ்டார்ட் பண்றப்போ ஓகேங்களா, இப்போ நான் ரூபாய் நோட்டு அச்சிடுறேன்னா புதுசா சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் நோட்டு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ரிசர்வ் மத்திய அரசு ஒரு பாஸ் பண்ணிட்டாங்க. சரி நாங்க தயாரிக்கிறோம், ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா தங்கத்தை என்ன பண்ணணும், டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கப்பா. நெக்ஸ்ட் ஓகேங்க, மொத்தமா ஆர்பிஐ உடைய பணிகள் மொத்தமா உங்களுக்கு சொல்லிட்டேங்க. ஸோ தயவு செஞ்சு பாத்துங்க, ஏன்னா இதுல இருந்து தான் கொஸ்டின் ரிப்பீட்டட் மூட்ல வந்துட்டு இருக்கும். ஸோ பணிகள்ல இருந்து தான். ஸோ அப்ப ரூபாய் பாருங்க, நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுதல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஆனா ரூபாய் நோட்டுகள் அனைத்து நாணயங்களையும் மத்திய அரசு வெளியிடும். ஆனா மத்திய அரசு வெளியிடும், அதை கையெழுத்து போடுறவங்க யாருன்னா நிதி செயலாளர். ஓகேங்களா, நிதி அமைச்சர் கிடையாது, நிதி செயலாளர் தான் கையெழுத்து போடுவாரு அப்படின்றது இங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டுங்க, ஆர்பிஐயின் துணை நிறுவனங்கள். ஸோ ஒரு லைன் இருக்குங்க, அந்த லைன் எனக்கு ரொம்ப ஃபேமஸான லைன். ஒரு ஒர்க்கை சோலோவா செய்யாத பில்ட் யுவர் டீம்னு சொல்லுவாங்க. நான் பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுவேன், அந்த செலெக்ஷன் தான் பண்ணுவேன். நீ சோலோ பர்ஃபார்மன்ஸா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாது, பிசினஸ் கொண்டு வர முடியாது. டீம் பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த டீம் தான் ஒர்க் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அதுக்கான பேஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லுவேன். ஆர்பிஐ அந்த விஷயத்துல பயங்கரமா இருக்குங்க. துணை நிறுவனங்களை அழகா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, BRBNMPL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனங்க, பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் மாடர்ன் பிரைவேட் லிமிடெட். அப்படின்னா இவங்களுடைய வேலை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நிறுவனங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத பார்த்தலாமா, இதுதான் கொஸ்டினா கேட்பாங்க. சோ இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா மைசூர்ல ஒண்ணு இருக்கு, சல்போனின்ற ஒரு இடத்துல இருக்குங்க. மைசூர், செகண்ட் ஒன் சல்போனி. சல்போனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்ல காணப்படும். சோ இவங்களுடைய வேலை என்னன்னா ரூபாய் நோட்டுக்கான காகிதங்கள் மற்றும் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுதல் இருந்து ஆரம்பித்தீங்கன்னா பாரதிய ரிசர்வ் நோட் மாடர்ன்
பிரைவேட் லிமிடெட் 1995ல ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க. சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ தான் பண்ணிருச்சு. எவ்வளவு வேலை தான் நான் பாக்குறது, எனக்கு துணை நிறுவனங்கள் வேணும்னு சொல்லிட்டு துணை நிறுவனங்களை நிறுவிட்டு ஜாலியா அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த அப்ரிவேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்ங்க, செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 2006. ஸோ இவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா 2 நிறுவனங்களை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. நாசிக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குங்க. நாசிக்ன்றது எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. எம்ஹெச்ன்னு போடுறேன். மகாராஷ்டிரா 1925ல என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க ஒரு நிறுவனத்தை அங்க வச்சிட்டு இருப்பாங்க. சோ வச்சுட்டு ரூபாய் நோட்டுகளை அச்சிடுறாங்க. எவ்வளவு ரூபாய் நோட்டுனா 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய். இங்கெல்லாம் எங்க இருந்து வருது? நாசிக்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது தேவாஸ் என்ற ஒரு பகுதி எடுத்துக்கிறாங்கப்பா. தேவாஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கும். சோ மத்திய பிரதேசத்துல இருக்கிறது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா 1974 நிறுவப்பட்டது தான் இந்த மத்திய பிரதேஷ்ல. 1974 நோட் பண்ணிக்கங்க. சோ இந்த இடத்துல 500 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்பட்டது. சோ என்னன்னா அப்பயே பண்ணிட்டாங்க. அப்போ ஹையஸ்ட் நோட்ஸ் என்னவா இருக்கு, நம்ம கிட்ட 500 ரூபாய் 1000 ரூபாய் இருந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அந்த இடத்துல தான் வந்துச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. சோ இப்போ 2000 நோட்டுகள் செல்றது கிடையாது. பட் ஆனா அங்க தான் வந்துச்சுன்னு வச்சுக்க. இப்ப இந்த வேலையை யார்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா இந்த SPMCIL செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கிட்ட கொடுத்துட்டாங்க. நீங்க அடிச்சிட்டு வெளியிட்டு கொடுங்க. ஆனா அந்த அலுவலகங்கள் எங்க இருக்கும் எனக்கு, அங்கேதான் இருக்க போகுது அப்படின்றது தெளிவா இங்க பதிவு பண்ணிட்டாங்க. சரிங்களா? அடுத்து அப்ப பாருங்க, ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுது. இங்க காகிதங்களை அச்சிட்டு வெளியிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த BRBNMP அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் அடுத்ததா ஒரு நிறுவனத்தை செலக்ட் பண்றாங்க. நபார்ட் நிறுவனம், நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது அப்ரிவேஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா இதுக்கு ஒரு தனி சட்டம் போடப்படுது. இப்போ ஆர்பிஐ சட்டம் போட்டாங்கல்ல 1981ஆம் ஆண்டு சட்டத்தின்படி 1982ஆம் ஆண்டு ஆர்பிஐ வங்கி தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஆர்பிஐ வங்கி சொல்லிட்டு நபார்டு வங்கி தொடங்கப்பட்டது 82ஆம் ஆண்டு. சட்டம் நபார்டு ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்துச்சுங்க. ஸோ இவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு கடன் வழங்கும், கிராமப்புற திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் கடன் வழங்கும் ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் வரணும்? நீங்க நபார்ட் பேங்க் வந்துடணும். அப்ப விவசாயிகளுக்கு கடன் வழங்கும் அமைப்புனாலே உங்களுக்கு யார் தெரியணும்? நபார்ட் பேங்க் தான் ஃபர்ஸ்ட் வந்து தெரியணும். அப்புறம் தான் மற்ற விஷயங்களை கொண்டு வரணுங்க. நெக்ஸ்ட் சிட்பி. சிட்பின்றது ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை நீங்க மறக்கவே கூடாது. சோ இதுக்கும் ஒரு ஆக்ட் போடுறாங்கப்பா, சிட்பி ஆக்ட்னு சொல்லிட்டு போட்டு 1989 சட்டத்தின்படி 1990ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்ததுதான் இந்த சிட்பி. இந்த சிட்பி வந்து வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் வழங்கும் அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிட்பி அப்படின்றத தெளிவா ஞாபகம். சோ அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருன்னா சிட்பி தான் அப்படின்றத தெளிவாக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க். சார் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க்கும் சட்டத்தின் அந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1981 நபார்ட் பேங்க் வந்து தெரியுங்களா? அப்போதான் இந்த சட்டமும் போடப்பட்டது. நபார்டு எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1982ல வந்துச்சா. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க்கும் 1982 தான் நடைமுறைக்கு வந்தது. ஸோ அப்போ நான் ஒரு பொருளை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பண்றேன், எனக்கு கடன் வேணும்னா அந்த கடனை நீங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க்ல போய் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு மாநிலத்திலும் தலைநகரங்கள்ல மோஸ்ட்லி இந்த பேங்க் இருக்கும். சரிங்களா? நீங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க்ல போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. அவ்வளவுதாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றது ஆர்பிஐக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 1 2 3 4 5 நிறுவனங்கள் வச்சிருக்கு. 5 நிறுவனத்தினுடைய பணிகள் என்னென்னன்றத சொல்லிட்டேன். சோ இவை அனைத்துமே ஆர்பிஐயின் வேலையை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட துணை நிறுவனங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. துணை நிறுவனம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா போதுங்க. நெக்ஸ்ட் சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில டாபிக்ஸ் கவர் ஆகுங்க. ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வங்கி விகிதம். சோ வணிக வங்கிகள் மைய வங்கிக்கான கடன் பெறுவதற்கான பணத்திற்கு விதிக்கப்படும் வட்டியே வங்கி விகிதம் அப்படின்றாங்க. சோ என்னன்னா இங்க வணிக வங்கிகள் இருக்கு, ஆர்பிஐ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர்பிஐ ஒரு பேங்கா? ஆர்பிஐ பேங்க்குக்கு கமர்ஷியல் பேங்க்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த அந்த அதான் சொன்னேன் நான் அப்பவே, நேத்து பேங்க்னு போட்டிருப்போம். அந்த பேங்க் வீடியோ பார்த்துட்டு தான் புரியும். ஆர்பிஐ பேங்க்குக்கு கடன் கொடுக்க போறாங்க. என்ன கொடுக்க போறாங்க? கடன் கொடுக்க போறாங்க. அந்த கடனுடையக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கல்ல, அதான் வங்கி விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அப்ப என்னன்னா
இதனை 90 நாட்களுக்குள் வணிக வங்கிகள் வட்டியுடன் திருப்ப செலுத்த வேண்டும். 90 டேஸ்ல வைக்கிறாங்க. கொஸ்டின் கேட்பாங்கப்பா, எத்தனை நாட்கள்ல கொடுக்கணும்னா 90 டேஸ்ல. அப்ப குறுகிய கால கடன் சொல்லாம பாருங்க, குறுகிய கால கடன் முடிஞ்சு போச்சு பாருங்க. அப்ப ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்குக்கு கடன் கொடுக்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, 90 டேஸ்ல கொடுப்பாங்க. ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்ங்க, ரொக்க இருப்பு விகிதம், கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோ. சில டேர்ம்ஸ்லாம் கண்டிப்பா புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா மொத்த மூலதன பணத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திலே மைய வங்கியானது ரிசர்வ் வங்கியின் வட்டி இல்லாமல் கொடுத்து வைப்பதை குறிக்கும். அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணா, இதுக்கு வட்டி அளிக்காது, பணத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைன்னு சொல்லலாம். சார் இப்ப நீங்க இப்படி எல்லாம் பாக்குதா அவளங்க, நான் சொல்றேன் பாருங்களேன். சார் என்ன வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் ஆரம்பிச்சிட்டேன். பேங்கோடைய பேர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே இந்த போடலாமா, ரமேஷ் பேங்க்னு எடுத்துக்கலாங்க. நான் பேங்க் ரமேஷ் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ரமேஷ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாருன்னா, அவரு ஒரு குறிப்பிட்ட தொகையை, சார் என்னோட பேங்கோடைய மொத்த காசு வந்து பாத்தீங்கன்னா 500 கோடி சார், 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணி நான் என்ன பண்றேன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றாருன்னா, 200 கோடி நீங்க என்ன பண்ணி ஆகணும், டெபாசிட்டா கேஷா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால வச்சாகணும். என்னத்தல என்ன சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள மனசுல தோணும். ஏன்னா ரமேஷ் பேங்க் 500 கோடி இன்வெஸ்ட் பண்றாருன்னா 200 கோடி போயிடும், 300 கோடி தான் உங்களை இன்வெஸ்ட் பண்ண விடுவாங்க. ஏன்னா நீங்க கடன் கொடுக்குறன்ற பேர்ல மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த பேங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் டேக் ஓவர் பண்ணி அந்த கடனை திருப்பி கொடுப்பாங்க. அதற்காக தான் கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோ என்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இது பேங்க்ல எல்லாருக்குமே வைக்கிறாங்க, தனி கணக்கை வச்சுக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இதுக்கு என்ன தருவாங்க, 200 கோடிக்கு வட்டியே தரமாட்டாங்க. வட்டிலாம் தரமாட்டேன், காசு என்கிட்ட இருக்கட்டும் 200 கோடி, உனக்கு எப்ப பேங்க் மூடுறியோ அப்ப அந்த 200 கோடி எடுத்துட்டு என்ன பண்ணிடலாம், நீங்க போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க. சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சட்டப்பூர்வ நீர்ம விகிதம், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா, சோ அப்ப இதேதான் ரமேஷ் பேங்க் என்ன பண்றாருன்னா, சார் நான் பேங்க் ஸ்டார்ட் பண்ண வந்துட்டேன், 200 கோடி கொடுத்துட்டேன், 200 கோடி கொடுத்துட்டேன், இப்ப எனக்கு பேங்க் ஸ்டார்ட் பண்ணி விடுங்கன்னா, தம்பி 200 கோடி தான் பத்தாது, அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை பணமா வச்சிட்டீங்கல்ல, உங்களுடைய சொத்து பத்திரம் தங்கம் போன்றத வச்சிடுங்க அப்படின்றாங்க. என்ன சார் சொல்றீங்க, 200 கோடியா நீ கொடுக்க வேண்டியது இல்ல, 100 கோடி கொடுத்துட்டு அதுல மீதி 100 கோடி என்ன பண்றேன்னா தங்கமா வச்சிரு, இல்லைன்னா என்ன பண்ற சொத்து பத்திரமா வச்சிரு அப்படின்றாங்க. லிக்விடிட்டின்னு என்ன அர்த்தம், எனக்கு லிக்விடா அந்த கேஷ் இருக்கணும், அப்படி இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிக்கலாம், நீங்க பேங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்க. இப்ப புரியுதுங்களா? இதேதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதனா ஸ்டார்ட் பண்றீங்க, இப்போ கூட நீங்க பேங்க் ஸ்டார்ட் பண்ணலாங்க, தப்பே கிடையாது. ஆனா என்ன பண்ணி ஆகணும், ஒரு 500 கோடி இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த 100 கோடி கூட பேங்க் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா 100 கோடி வச்சுக்கினா 80 கோடி யாருக்கு போயிடும், டைரக்ட் ஆர்பிஐக்கு போயிடும். ஓகேங்களா? மீதி 20 கோடி தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுதான் இங்க சொல்லிருக்காங்க. அப்போ கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோனா என்ன தெரிஞ்சுக்கினீங்க, ஸ்டாச்சுரி ரிகரேஷனா பத்திரங்களும் தங்கமும் இருக்கும், கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோல பணம் மட்டும்தான் இருக்கும்ன்றது சொல்லிடுறீங்க. அடுத்தது ரெப்போ ரேட். அது என்ன சார் ரெப்போ ரேட், நம்ம படம் போட்டுடலாமே, நான் அந்த மேப் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு, டோரா புஜி பார்த்துட்டு இருக்கேன், அதனால பிரச்சனையா இருக்கு. ஓகே, ஆர்பிஐ, இதுதான் ஆர்பிஐ, இது பேங்க். பெண்ணை கொஞ்சம் மாத்தி டிஃபரெண்டா ட்ரை பண்ணுங்க. சோ ஆர்பிஐ பேங்க்குக்கு கடன் கொடுக்குது. இந்த பேங்க் என்ன பண்ணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் போடுறான்னு வச்சுக்கேன், 5% இன்ட்ரெஸ்ட்ல திருப்பி செலுத்தும். திருப்பி, ஓகேங்களா, திரும்ப போடலாம், திருப்பின்றத விட திரும்ப செலுத்தும். இததான் நான் என்ன சொல்றேன்னா ரெப்போ ரேட். ஆர்பிஐ வணிக வங்கிகளுக்கு கமர்ஷியல் பேங்க்குக்கு கடன் கொடுத்தா அதை ரெப்போ ரேட் என்பார்கள். அந்த கடன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல திருப்பி கொடுப்பாங்க, இதுதான் ரெப்போ ரேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5% வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவன் பேங்க் வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு பர்சனல் லோன், கார் லோன், ஹோம் லோன் சொல்லிட்டு 15% வரைக்கும் லோன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா அவங்க வாங்கினதே எவ்வளவு வாங்கியிருக்காங்க, 5% தான் லோன் வாங்கியிருக்காங்க, 5% திருப்பி கொடுத்துருவாங்க அவங்க. மீதி 10% யாருக்கு லாபம் பாத்தீங்கன்னா
பேங்க்குக்கு. அப்ப பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டத்துல இயங்கல, லாபத்துல தான் இயங்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. இதுதான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன? இந்த கேள்விக்கான பதில் இங்கேயே இருக்கு. அகைன் ஒரு படம் போடுறேன். இப்படி போட்டுட்டு இதே போடுறேன். பேங்க், ஆர்பிஐ. பேங்க் ஆர்பிஐக்கு பணம் கொடுக்குங்க. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கடன் கேட்கும். எந்த பேங்க்னா காசு அதிகமா வச்சீங்கன்னா தயவு செஞ்சு எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்பதான் நம்ம தலைவர்கள் வந்து சார் நான் கொடுக்குறேன்பாங்க. ஆனா ஆர்பிஐ என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் 2% தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடும். என்னது நீ குடுக்குறப்போ பாருங்களேன், ஆர்பிஐ குடுக்குறப்போ 5% தான். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க 2% குடுத்து 2% வாங்கிக்கணுமா. சோ மோஸ்ட்லி ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கு எந்த பேங்க்குமே போக மாட்டாங்க. ஏன்னா எனக்கு என்ன ஆக போகுது, அவங்க எப்ப தருவாங்கன்னு தெரியாது. 2% தருவாங்க. அந்த 2% வச்சு நான் என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அப்போ ரெப்போ விகிதம் குறைக்கப்பட்டால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ ஒரு 4% வந்துச்சுன்னா அனைத்து பேங்க்காரும் கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்க, அந்த பர்சனல் லோன், கார் லோன், ஹோம் லோன்ன்றத வாங்குவாங்க. பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். ஒருவேளை ரெப்போ விகிதம் அதிகரிக்கப்பட்டால் இங்க லோனும் அதிகமாகும் பாருங்க. அப்ப பொருளாதாரத்தில் ரெப்போ விகிதம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத நான் சொல்றேன். அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட். ஆஹா, திருப்பி படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அவுட் சோர்ஸ்ல இருந்து இருந்துங்க இது. இந்திய ரிசர்வ் வங்கியின் பயிற்சி மையங்கள். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க, கவனிச்சுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வங்கி விகிதம், கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோ, அப்புறம் ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அப்புறம் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்றது தெளிவாயிக்கணும். இந்திய ரிசர்வ் வங்கியின் பயிற்சி மையங்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பிக்சர் நல்லா, ஆக்சுவலா பிக்சர் எடுக்கும் போதெல்லாம் எனக்குள்ளேயே நான் ஒரு ஏஐ நினைச்சுக்கிட்டேன். கரெக்டா வந்துச்சு. ஆர்பிஐ அகாடமி மும்பைல ரிசர்வ் வங்கி அதிகாரிகளுக்கு இங்க வர கொடுத்துருப்பாங்க. ரிசர்வ் வங்கி அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பது மும்பை. வேளாண் வங்கியல் கல்லூரி பூனேல இருக்குங்க. ஒவ்வொரு இடமும் பாத்துங்க. அகாடமி, ஆர்பிஐ அகாடமினா மும்பை. வேளாண் வங்கியல் கல்லூரி பூனே. விவசாய வங்கி பயிற்சி கவனம் செலுத்துவது பாத்தீங்கன்னா எந்த இடம், பூனேல இருக்கு. நெக்ஸ்ட், இந்திய ரிசர்வ் வங்கியின் பணியாளர் கல்லூரி சென்னையில இருக்கு. சென்னையிலும் இருக்கு. ரிசர்வ் வங்கியின் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிப்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மண்டல பயிற்சி மையங்கள் 4 மையங்கள் சொன்னேன். மும்பை, சென்னை, கொல்கத்தா, புதுடெல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த பயிற்சி மையங்கள் பிராந்திய பயிற்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்களை வழங்குகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்கப்பா. சோ இந்த 4 மண்டலங்கள் தெரியுங்க. திறமையான பயிற்சி, திறன் வாய்ந்த பணியாளர்கள், வலுவான நிதி அமைப்பு கொண்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அப்படின்றது தெளிவாயிக்கும். சரியா? நெக்ஸ்ட். சோ இப்போ ரீசன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரிசைப்படுத்துக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்கப்பா. ஆர்பிஐ ஆளுநர்களின் வரிசை கேட்பாங்க. 21வது ஆளுநர் பார்த்தீங்கன்னா வேணுகோபால், 22வது சுப்பாராவ், 23வது ரகுராம் ராஜன், 24வது உர்ஜித் பட்டேல். பண மதிப்பிழப்பின் போது ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா உர்ஜித் பட்டேல் தான் இருந்திருப்பாரு. இவரும் சொல்லியிருப்பாரு பண மதிப்பிழப்பு வேண்டாம் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா கேட்டிருக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு, இவரு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. எனக்கு இந்த பதவி வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாருங்க. சோ அப்ப பண மதிப்பிழப்பு என்பது ஒரு முறைதான் இப்பதான் நடந்துச்சான்னு கேட்டா கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி 3 ஆண்டுகள்ல நடந்திருக்கு. 1946ஆம் ஆண்டு 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் நோட்டுகள் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா பண மதிப்பிழப்பு நடந்துச்சுங்க. அதே 1978ஆம் ஆண்டு 1000 ரூபாய், 5000 ரூபாய் நோட்டுகள் என்ன ஆயிடுச்சு, பண மதிப்பிழப்பு நடந்துச்சு. 2016ஆம் ஆண்டு 500 ரூபாய், கிட்டத்தட்ட 1000 ரூபாய் பண மதிப்பிழப்பு நடந்துச்சு. இப்ப 2000 ரூபாய் நோட்டும் கிடையாது. நம்மளது ஹையஸ்ட் ரூபாய் நோட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் அப்படின்றது தெரிஞ்சுக்க போதும். சோ அப்ப ரூபாய் நோட்டுகள்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 17 மொழிகள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க, இங்க பின்பக்கத்தில் 15 மொழிகளும், ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியும் ஆங்கிலமும் இருக்கிறது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும். ரூபாய் நோட்ல கடைசியாக உள்ள மொழி எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா, உருது மொழி. உருது மொழி அப்படின்றது இங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ தட்ஸ் எனஃப்ங்க. ஸோ ஆர்பிஐ பத்தி ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நம்ம நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. டெக்னாலஜியில் தான் கிளாஸே போயிருக்கு இன்னைக்கு. மைய வங்கியை பத்தி சொன்னவங்க எல்லாம் பத்தி சொல்லியிருக்கேன். அது இல்லாம எல்லாமே பிக்டோகிராஃபி ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. அமைப்பு எல்லாமே. இதுக்கப்புறம் நீங்க இந்த பிக்சர் ஒன் டைம் பார்த்துட்டு போனாலே போதுமானது. பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஆளுநர்கள், அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா நீண்ட கால ஆளுநர், குறுகிய கால ஆளுநர் பேரும் கொடுத்துருக்கேன். அதையும் பாத்துங்க. இந்திய ரிசர்வ் வங்கியை பத்தி டீட்டெயில்டா, அதனுடைய பணிகள் பத்தி டீட்டெயில்டா சொல்லியாச்சு. தயவு செஞ்சு இந்த பணிகள் பார்த்துட்டு போங்க. துணை நிறுவனங்கள் கண்டிப்பா கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு போயிடுங்க. நபார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்,
சில கான்செப்ட்லாம் புரியாது. அதில முக்கியமா ரெப்போ ரேட்னா, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னன்னு தெரியாது. நான் உங்களுக்கு பிக்டோகிராஃபிக் காமிச்சிட்டேன். அதையும் நீங்க பார்த்து வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் ஆர்பிஐ உடைய துணை பயிற்சி பள்ளிகள் எங்கெல்லாம் இருக்குன்றது சொல்லிட்டேன். ஆளுநர்களின் வரிசை சொல்லிட்டேன். பண மெதிப்பு பத்தி சொல்லியாச்சுங்க. தட்ஸ் எனஃப். இந்த வங்கியல் முடிச்சுட்டு நீங்க இத பண்ணீங்கன்னா, இத படிச்சாலே ஆர்பிஐ முடிச்சிட்டாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50% சிலபஸ் நீங்க கவர் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் ரொம்ப கம்மியான சிலபஸ் தான். இது நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ பதிவை முழுசா பாத்துருங்க. பார்க்காதவங்க எல்லாருமே மத்த வீடியோ பதிவும் பார்த்து வச்சுங்க. உங்களுக்கு 3 எக்ஸாம்ல கண்டிப்பா ஒரு எக்ஸாம் கிராக் பண்ற மாதிரி தான் இருக்கும்ன்றது சொல்லலாம். அடுத்த வீடியோ பதிவு சந்திக்கலாம். நன்றி.